காஞ்சிபுரம் ஒட்டியுள்ள 13 கிராமங்கள்ல சுமார் 3200 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு தனிநபர்களுக்கு சொந்தமான பட்டா நிலங்களா இருக்கு. அதுக்கப்புறமா சுமார் 1300 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலமாவும் இருக்குது. $1 டிரில்லியன் பொருளாதார உயர்வை எட்டுவதற்கான மற்றொரு மைல்கல் அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2022 பெருமிதத்தோட சொன்னாரு. ஒரு பக்கம் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. கடந்த ஆகஸ்ட் 2022 தொடங்கிய புதிய விமான நிலைய திட்டத்துக்கு 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிட்டத்தட்ட 910 நாட்களா போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல தாவேக தலைவர் விஜய், சீமான் அவர்கள், டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மக்களை நேர்ல சந்திச்சு ஆதரவும் தெரிவிச்சாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு பரந்தூர் விமான நிலைய திட்டம் அதிகாரப்பூர்வமாக கைவிடப்படுவதா சட்டப்பேரவையில முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில என்ன இஷ்யூவை பத்தி பார்க்க போறோம்னா, 13 கிராமங்களை அழிச்சு கட்டவிருந்த அந்த பரந்தூர் விமான நிலையம் பத்தி தான் பார்க்க போறோம். ஏரி, குளம், கொட்டை, மரம், செடி, செட்டு, நாங்கள் அந்த நிலத்தை விட்டுட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை. பரந்தூர் விமான நிலையம் கிட்டத்தட்ட 28 வருஷமா சென்னைக்கு 2வதா விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்களையும் தாண்டி சட்டப்பேரவையில முதல்வர் விஜய் ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூவோட அந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் நம்ம திருப்பி பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தோட அறிவிப்பு எப்போ வந்ததுன்னா, ஆகஸ்ட் 1, 2022 திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்துல சென்னைக்கு 2வதா விமான நிலையம் அமைக்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி.கே. சிங் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற பரந்தூர்ல ஏர்போர்ட் அமையவிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4,751 ஏக்கர் பரப்பளவுல புதிய விமான நிலையம் அமையவிருப்பதா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிடுறாரு. அதுக்கப்புறமா நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு தொடங்குறாங்க. மக்களோட நிலத்துக்கான சந்தை மதிப்பை 3.5 மடங்கு உயர்த்தி இழப்பீடு தரப்படும். வீட்டுல ஒருத்தருக்கு தகுதியின் அடிப்படையில வேலை தரப்படும். விமான நிலையத்துக்கு பக்கத்திலேயே நிலமும் வீடு கட்டுறதுக்கு பணமும் தரோம் அப்படின்னு ஏவா வேலு அவர்கள் சொல்றாரு. குறிப்பா இந்த விமான நிலைய திட்டத்துக்காக 13 கிராமங்கள்ல கையகப்படுத்தப்பட்ட நிலத்தோட சந்தை மதிப்பை விட 3.5 மடங்கு இழப்பீடு வழங்குவதா தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. சரி, இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டினா தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை இருக்க போகுது? காஞ்சிபுரம் ஒட்டியுள்ள 13 கிராமங்கள்ல சுமார் 3200 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு தனிநபர்களுக்கு சொந்தமான பட்டா நிலங்களா இருக்கு. அதுக்கப்புறமா சுமார் 1300 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலமாவும் இருக்குது. சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவுல திட்டமிடப்பட்டிருக்கும் சென்னை பெங்களூரு விரைவு சாலையை ஒட்டி இது அமையவிருக்குது. சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொடங்கப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான படிக்கட்டு. $1 டிரில்லியன் பொருளாதார உயர்வை எட்டுவதற்கான மற்றொரு மைல்கல் அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2022 பெருமிதத்தோட சொன்னாரு. ஒரு பக்கம் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. அது ஏன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டா சுமார் 1000 குடும்பங்கள் வெளியேற நேரிடும். காரணம், இந்த நிலத்துக்காக ஏகனாபுரம், நெல்வாய், நாகப்பட்டு, மகாதேவி மங்கலம் ஆகிய 4 கிராமங்களும் முற்றிலுமா கையகப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாம ஏரிகள், குளங்கள், வயல்வெளிகள், குடியிருப்புகள், பள்ளிக்கூடங்கள், கோயில்கள் போன்ற
எல்லாமே இந்த திட்டத்துக்காக அழிக்கப்படும். அரசு புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடங்கள்ல எல்லாமே நீர்நிலைகள் தான் அமைந்திருக்கு அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. இதனால மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆகஸ்ட் 21, 2022 பரந்தூர்ல கிராம மக்கள் எல்லாருமே கருப்பு கொடி ஏந்தியபடி போராட்டத்தை தொடங்குறாங்க. நீர்நிலைகள் அழிக்கப்பட்டா பெரிய அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், சென்னை வரைக்குமே வெள்ள அபாயம் ஏற்படும் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நிபுணர்களும் எச்சரிக்கை விடுத்தாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுகவோட கூட்டணி கட்சிகளுமே நிலம் கையகப்படுத்த கூடாது அப்படின்னு வலியுறுத்தினாங்க. கடந்த ஆகஸ்ட் 2022 தொடங்கிய புதிய விமான நிலைய திட்டத்துக்கு 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிட்டத்தட்ட 910 நாட்களா போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல தாவேக தலைவர் விஜய், சீமான் அவர்கள், டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மக்களை நேர்ல சந்திச்சு ஆதரவும் தெரிவிச்சாங்க. இவ்வளவு போராட்டங்களை பரந்தூர் மக்களும் சந்திச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில தாவேக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். சுற்றுச்சூழல் மற்றும் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு பரந்தூர் விமான நிலைய திட்டம் அதிகாரப்பூர்வமாக கைவிடப்படுவதா சட்டப்பேரவையில முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா தான் பார்க்கப்படுது, ஒரு முடிவா பார்க்கப்படுது. மக்களுக்கான அரசா இந்த தாவேக அரசு செயல்படுது அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டிவிகேவை பார்த்து கிடிப்புடி கேள்விகளையும் திமுக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் திட்டம் குறித்து முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றது என்னன்னா, தொழில்நுட்ப ரீதியிலே நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பரந்தூர் திட்டத்தை கைவிடப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இதுவரை அவர்கள் ஏற்கனவே அறிவித்து, நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து பரந்தூர் அந்த விமான நிலைய திட்டம் என்பதை ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர்கள் கூட நம்முடைய மாநிலங்களவையிலே நம்முடைய உறுப்பினர் வில்சன் அவர்கள் கேட்கிற போது இதுவரை எங்களுக்கு எந்த விதமான கோரிக்கையும் அரசாங்கத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னார். அது ஒரு ஒருமைக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறதுக்கு மாறாக எங்க அமைக்கலாம் அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஹொசூர்ல அமைக்க தாவேக அரசு ஆலோசித்துட்டு வரதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்ததா என்ன நடக்க போகுது, இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.